ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது தேன் மிட்டாய் தான். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்காமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்ல சாஃப்டாக, நல்ல ஜூஸியாக. ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்து உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம இட்லிக்கெலாம் ஆட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்சியிலே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம இட்லி மாவுக்கெலாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைப்போமோ அதே போல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க. 1/2 கப்பு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஸ்வீட் ரெசிபிங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைம் போடும்போது கையை கழுகிட்டு தண்ணி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன இப்போ தேன் மிட்டாய் வந்து எந்த சைஸில் இருக்குமோ சின்ன சின்ன உருண்டைகளை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நம்ம போட்டதையும் திருப்பக்கூடாது. நம்ம போட்டதையும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம கரண்டி போடாமல் அது வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் இப்போ போடுறது நல்லா எண்ணெய்க்குள்ளே போகுது இல்லையா, இப்போ கொஞ்சம் நேரம் ஆகும்போது எண்ணெயிலேருந்து நல்லா மிதந்து வரும். அந்த டைமில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாறி நல்லா எண்ணெயில் மிதந்து வருது பாருங்கள். இந்த டைமில் நல்லா திருப்பி போட்டு நல்ல பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌனாக கலர் மாறி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்க எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதே போல் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வேக விட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம 1 கப் உளுந்த மாவு எடுத்தோம். அதே அளவில் 1 கப் சர்க்கரை வந்து சேர்த்துட்டு 1 கப் தண்ணி வந்து சேர்த்துட்டு இப்போ நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு கலந்து விட்டுக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்துச்சு. அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணல, லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்க தேன் மிட்டாயும் இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். அதில் இருக்க சர்க்கரை பாகையெல்லாம் முழுமையாக எல்லாமே இந்த தேன் மிட்டாய் வந்து நல்லா உறிஞ்சிரும்.
நல்லா உறிஞ்சிட்டு நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ அழுத்தும் போதே உங்களுக்கே தெரியும். நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான தேன் மிட்டாய் தான். நம்ம குழந்தைங்கள்லாம் கேட்கும்போது நம்ம கடையிலேருந்து வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களோட உடம்பும் நமக்கு நல்லா ஷேஃபாக ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்குதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கும்போது எந்த அளவுக்கு அழகாக ஆசையாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.